வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். எட்டயபுரத்தில் கதிரேசன் என்றொரு பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவர் தன்னைத்தானே மிகவும் காதலிக்கும் ஒரு சுயநலவாதி. தனது செல்வாக்கு, பணம் மற்றும் அழகு ஆகியவற்றின் மீது அவருக்கு அளவு கடந்த கர்வம் இருந்தது. கதிரேசன் தினமும் எட்டயபுரம் வீதிகளில் மிகவும் கம்பீரமாக நடந்து செல்வார். மக்கள் அனைவரும் தனக்கு தலைவணங்கி மரியாதை செலுத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பார். அவர் தன்னை அந்த ஊரின் ஒரு ராஜாவைப் போல எண்ணிக்கொண்டார். அதே ஊரில் முத்து என்ற ஒரு ஏழை நெசவாளர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் எளிமையானவர், யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத நல்ல குணம் கொண்டவர். தனது சிறிய தறியில் பருத்தி ஆடைகளை நெய்த்து நிம்மதியாக வாழ்ந்து வந்தார். முத்துவின் சிறிய நெசவு கூடம் கதிரேசனின் பெரிய பருத்தி கிடங்கிற்கு பக்கத்தில் இருந்தது. கதிரேசனுக்கு அந்த சிறிய இடத்தையும் அபகரித்து தனது கிடங்கை விரிவாக்க வேண்டும் என்ற பேராசை எழுந்தது. அதற்காக அவர் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தார். ஒரு நாள் கதிரேசன் முத்துவை சந்தித்து அந்த இடத்தை தன்னிடம் விற்றுவிட்டு ஊரை விட்டு போகுமாறு மிரட்டினார். ஆனால் முத்து இது தன் மூதாதையர் இடம் என்று கூறி மிகவும் பணிவுடன் விற்க மறுத்துவிட்டார். இதனால் கதிரேசனுக்கு பெரும் கோபம் ஏற்பட்டது. தன் பெருமையும் கௌரவமும் முத்து போன்ற ஒரு சாதாரண மனிதனால் அவமதிக்கப்பட்டதாக கதிரேசன் நினைத்தார். தன்னை மிகவும் நேசிக்கும் அவர் தனது ஈகோ பாதிக்கப்பட்டதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படியாவது முத்துவுக்கு தீங்கு செய்து அவனை அழிக்க முடிவு செய்தார். கதிரேசன் தனது நம்பிக்கைக்குரிய வேலையாள் வேலு என்பவனை அழைத்தார். வேலு எப்பேற்பட்ட கெட்ட காரியத்தையும் செய்ய தயங்காத ஒரு முரடன். அவனிடம் முத்துவின் நெசவு கூடத்தை அழிப்பதற்கான சதித்திட்டத்தை விளக்கினார். அவர்கள் ஒரு பெட்டி நிறைய பருத்தியை அரித்து தின்னும் ஆபத்தான வண்டுகளைச் சேகரித்தனர். இரவு நேரத்தில் அந்த வண்டுகளை முத்துவின் கடையில் விட்டுவிட்டால் அவனது பருத்தி நூல்கள் அனைத்தும் நாசமாகிவிடும் என்று திட்டம் தீட்டினர். இது முத்துவை வீதியோரம் நிறுத்திவிடும் என நம்பினர். அன்று நள்ளிரவு நேரம் எட்டயபுரமே அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது. வேலு வண்டுகள் நிறைந்த பெட்டியுடன் சத்தமில்லாமல் அந்த பகுதிக்கு வந்தான். இருட்டில் முத்துவின் கடை எத்து, கதிரேசனின் கிடங்கு எத்து என்று அவனால் சரியாக பார்க்க முடியவில்லை. இருட்டின் குழப்பத்தில் வேலு முத்துவின் கடைக்கு பதிலாக கதிரேசனின் பெரிய கிடங்கின் கதவை திறந்துவிட்டான். உள்ளே இருந்த லட்சக்கணக்கான மதிப்புள்ள பருத்தி மூட்டைகள் மீது அந்த வண்டுகளை கொட்டிவிட்டு யாருக்கும் தெரியாமல் தப்பித்துச் சென்றான். தனது முதலாளியின் காரியத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டதாக அவன் நினைத்தான். மறுநாள் காலை சூரியன் உதித்தது. முத்து வழக்கம்போல் தனது கடையை திறந்து மிகவும் மகிழ்ச்சியாக தனது நெசவு வேலையை தொடங்கினார். அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. அவர் மனதிலும் எந்த கவலையும் இல்லை. கதிரேசன் முத்துவின் அழுகுரலை கேட்கலாம் என்ற கொடூரமான ஆசையுடன் அங்கே வந்தார். ஆனால் முத்து மிகவும் அமைதியாக பாட்டு பாடிக்கொண்டு வேலை செய்வதை பார்த்து அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உடனே தனது கிடங்கிற்குச் சென்று பார்க்க முடிவு செய்தார். கதிரேசன் தனது கிடங்கின் கதவை திறந்தபோது அவருக்கு நெஞ்சு வலியே வந்துவிட்டது. அவர் சேர்த்து வைத்திருந்த விலைமதிப்பற்ற பருத்தி மூட்டைகள் அனைத்தையும் அந்த வண்டுகள் தின்று நாசமாக்கியிருந்தன. கிடங்கு முழுவதும் குப்பையாக காட்சியளித்தது. தனது கர்வம், செல்வம் அனைத்தும் ஒரே இரவில் அழிந்து போனதை எண்ணி கதிரேசன் கதறி அழுதார். மற்றவருக்குச் செய்ய நினைத்த தீமை இப்போது தனக்கே வந்துவிட்டதே என்று அவருக்கு புரிந்தது. பெரும் நஷ்டத்தால் அவர் உடல்நிலை மோசமானது. அங்கு வந்த வேலு தான் செய்த மாபெரும் தவறை எண்ணி பயந்து நடுங்கினான். இருட்டில் முத்துவின் கடைக்கு பதிலாக தங்கள் கிடங்கிலேயே வண்டுகளை விட்டுவிட்ட உண்மையே கதிரேசனிடம் ஒப்புக்கொண்டான். கதிரேசனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இந்தச் சம்பவத்திற்கு பிறகு கதிரேசன் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழுந்தார். தன்னையே மிகவும் நேசித்த அவருக்கு இப்போது தன் முகத்தை கண்ணாடியில் பார்க்கவே அருவருப்பாக இருந்தது. அவரது மன அமைதி முழுமையாக பறிபோனது. கதிரேசனுக்கு ஏற்பட்ட நிலையை அறிந்த முத்து அவர் மீது எந்த கோபமும் கொள்ளவில்லை. மாறாக அவருக்கு ஆறுதல் கூற தனது கையால் நெய்த்த ஒரு மென்மையான துணியுடன் அவரை பார்க்க வந்தார். முத்துவின் இந்த நல்லெண்ணம்
கதிரேசனை மேலும் உருக வைத்தது. நான் உனக்கு இவ்வளவு பெரிய தீமை செய்ய நினைத்தும் நீ என்னிடம் அன்பாக இருக்கிறாயே என்று கதிரேசன் முத்துவின் கைகளை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டார். தன்னைத்தான் காதலிப்பவன் மற்றவருக்குச் சிறிய தீமையை கூட செய்யக்கூடாது என்ற வள்ளுவரின் வாக்கு அவருக்கு நினைவுக்கு வந்தது. கதிரேசன் தனது தவறுகளுக்கு முழுமையாக மன்னிப்பு கேட்டார். அன்றில் இருந்து அவர் தனது அகங்காரத்தை விட்டுவிட்டு ஊர் மக்களிடம் அன்பாக பழகத் தொடங்கினார். தனது எஞ்சிய செல்வத்தை ஏழைகளின் நல்வாழ்வுக்காக பயன்படுத்த முடிவு செய்தார். இப்போது எட்டயபுரத்தில் கதிரேசனும் முத்துவும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். ஒருவர் தன்னை நேசித்தால் தனது மனசாட்சி சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும், தீமை செய்தால் அது தனக்கே திரும்ப வரும் என்பதையும் இந்த ஊர் மக்கள் நன்கு புரிந்து கொண்டனர். இந்த உண்மை அனைவரின் மனதிலும் ஆழமாக பதிந்தது. நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.